மேகக்கூட்டங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. இன்றையிலிருந்து கனமழைக்கான வாய்ப்புகள் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். மழை பொழிவுகள் தீவிரமடையும். ஏப்ரல் 5 மற்றும் 6 தமிழ்நாடே மிதப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த தேதிகள் நம்ம மழை வாய்ப்புகள் சொன்னோமோ, சரியாக நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. ஏப்ரல் 2, 3ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில தொடர்ந்து கனமழை தீவிரமடையும் சொன்னோம். மழை பதிவாகியிருக்கு. அடுத்து இப்போ அந்த மழை சற்று முன்னேறி இப்போ தென் மாவட்டங்களுக்கும் மழை பதிவாகிட்டு இருக்கு. நேற்றைய தினங்களில் மதுரை போன்ற மாவட்டங்கள், விருதுநகர் போன்ற இடங்கள் கூட நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமாக பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இனி வருகிற மாலை நேரங்களாகட்டும், இரவு நேரங்களாகட்டும், இன்றைக்கு நள்ளிரவு நேரங்களாகட்டும், நிச்சயமாக அதிக மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கடுமையான இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்க போகுது. அதனால் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் முடியும். இப்போது அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், அந்த லைக் பட்டன் கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க, மற்றவர்கள் பார்க்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு மழை எப்போ வருதுங்கிற தகவலே தெரியாமல் இருக்கிறாங்க. பல நாட்களாக நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் கனமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய சில நேரங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ அந்த மாவட்டத்தின் பேரை போட்டுட்டு எந்தெந்த ஊரில் எப்படி மழை இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. அதனால் உங்களுக்கு வந்து மாவட்டத்தின் பெயரை போட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு எந்தெந்த ஊரில் மழை இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நீலகிரி மாவட்டம், கோத்தகிரி, குன்னூர், உதகமண்டலம், அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பொறுத்தவரை ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் தொடர்ந்து அடுத்த 3-4 நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் நீடிக்க போகுது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பகல் நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். மாலை 3 மணி அல்லது 4 மணிக்கு மேலே மேகக்கூட்டங்கள் கூடி உங்களுக்கு மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும். கோயம்புத்தூரில் முதலாவது அடுத்து கோவை மாவட்டம் பார்க்கலாம். கோயம்புத்தூரில் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார் இது போன்ற இடங்களில் ஏப்ரல் 7 வரைக்கும் மழை இருக்குது. இந்த கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி போன்ற பகுதிகள் நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது. இந்த பொள்ளாச்சிலாம் எப்போ மழை வரும் அப்படிலாம் கேட்குறீங்க. தொடர்ந்து அதே மாதிரி கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகள், கோயம்புத்தூருடைய நகர பகுதி, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு போன்ற இடங்களிலும் இன்று முதல் பரவலாக பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நாளை மறுநாள் கனமழையாக இருக்கும். கோயம்புத்தூரில் எல்லா பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். பெரும்பாலும் மாலை இரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் அப்படிங்கிற அதாவது அந்த ஊர் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஈரோடு மாவட்டங்கள் குண்டேரி பள்ளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும் ஈரோடு மாவட்டத்தில் இன்னும் நிறைய இடங்கள் நம்ம சொல்லலாம். அந்த மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு மாலை இரவு நேரங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் இந்த உள் மாவட்ட பகுதிகள் ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல் எல்லாம் நமக்கு மாலை நேரங்களுக்கு பிறகு நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். 5 மணி அல்லது 6 மணிக்கு பிறகு உங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை கணிசமாக தீவிரமடையும். இன்னைக்கு வந்து ஈரோட்டில் ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். நாளை மறுநாள்லாம் உங்களுக்கு கனமழையே நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஈரோடு பொறுத்தவரை 7ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. 6ஆம் தேதி வலுவான மழையாக இருக்கும். 5, 6 வலுவான மழை பொழிவு. 7ஆம் தேதி ஒரு மிதமான மழையோட நம்ம வந்து முடிய போகுது ஈரோடு மாவட்டங்களில். அதனால் ஒரு 3 நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்து தேனி மாவட்டங்கள் சொல்லவே வேண்டாம். எல்லா பகுதிகளிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கு. பெரியகுளம், ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள். நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் நிறைய அந்த ஆண்டிப்பட்டியிலேருந்து சில கமெண்ட்ஸ் வரும். இப்போ ஆனால் வர்றதில்லை. ஆனால் அந்த ஊர் பகுதிகளில் கண்டிப்பாக மழை இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ, இந்த வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டிப்பட்டி பகுதிகள் தொடர்ந்து கனமழை அடுத்த 3 நாட்களுக்கு நல்ல ஒரு மழை பொழிவு இருக்குது. தேனி, ஆண்டிப்பட்டி பகுதிகள், அதுக்கப்புறம் குறிப்பாக பெரியகுளம், கம்பம், போடி நாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக தென்காசி மாவட்டம். தென்காசியில் புளியங்குடி, குற்றாலம் அருவிகள் பகுதிகளில், அதுக்கப்புறம் செங்கோட்டை பகுதிகள், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும்
வலுவான மழை பொழிவுகள் மாலை இரவு நேரங்களில் கனமழை நிச்சயமாக இருக்குது. தென்காசியில் எல்லா பகுதிகளிலும் கனமழை, நகர பகுதிகளிலும் நல்ல ஒரு வலுவான மழை எதிர்பாருங்க. சில நேரங்கள் ஏன்னா நாளைக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்பு உள் மாவட்டங்களில் இருக்க போது மேற்கு தொடர்ச்சியில் சில பகுதிகளையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் மதுரை மாவட்டம். நீண்ட நாட்களாக கமெண்ட் செக்ஷனில் தினந்தோறும் கேட்பாங்க, மதுரை மாவட்டங்களில் மழை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. தினந்தோறும் எல்லா வானிலை அறிக்கையிலையும் மதுரை இல்லாமல் இருக்காது. மதுரைன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருவாங்க. அதனால் கவனமாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 3-4 நாட்களுக்குமே மழை இருக்குது. 7ஆம் தேதி வரைக்கும் மதுரையில் மழை இருக்குது. ஏற்கனவே நேற்றைக்கு 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. மதுரை மாவட்டத்தில் மட்டுமே நேற்றைக்கு 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இன்றைக்கும் மழை இருக்கும். நாளை மறுநாளும் மதுரை மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை இருக்கும். 24 மணி நேரமும் எதிர்பார்க்க வேணாம். ஓரளவு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கூட நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து. நாளைக்கெல்லாம் இன்னும் ரொம்ப வலுவாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் மிதமான மழை தான். நாளை மறுநாள் மதுரை மற்றும் திண்டுக்கல், நத்தம், சின்னாலம்பட்டி, வாடிப்பட்டி, உசலம்பட்டி, ஜக்கம்பட்டி உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலும், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவுகள். ஒட்டஞ்சத்திரம், பழனி, கொடைக்கானல் இங்கேயும் நல்ல மழை இருக்குங்க. திண்டுக்கல்ல சாதாரணமாக விட்டுறாதீங்க. நாளை மறுநாள் இன்னும் வலுவான மழையாக இருக்கும். இன்றைக்கும் பரவலாக பகுதியாக மிதமான மழை பெய்யும். அடுத்ததாக விருதுநகர் மாவட்டங்கள் சொன்ன மாதிரி சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் நம்ம நல்ல மழை பொழிவு கிடச்சிருக்கு. 4 சென்டிமீட்டர் வரைக்கும் விருதுநகர் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பதிவாகி இருக்கிறது. இன்னும் சில இடங்களில் இன்னும் நல்ல ஒரு கூடுதல் மழையும் நமக்கு பதிவாயிருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு நேற்றைய தினங்களில். அடுத்து வருகிற 2 தினங்களுக்கும் மழை எதிர்பாருங்க. சிவகங்கை மாவட்டம், திருப்புவனம், அதை தொடர்ந்து தேவக்கோட்டை, காரைக்குடி இது போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழையானது எதிர்பார்க்கலாம். சிங்கம், புணரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கேயும் நமக்கு வலுவான மழை பொழிவுகள் சிவகங்கை மாவட்டங்களில் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இனி வருகிற நாட்களிலும் நல்ல ஒரு கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. நாளைக்கு வலுவான மழை இருக்குது. அடுத்து ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை ஒருவேளை இன்னும் மழை வராமல் இருக்குது அப்படின்னா இனிமேல் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் இன்னும் எங்கள் பகுதிகளில் மழையே வரலைங்க. இந்த தொண்டி, அதுக்கப்புறம் அந்த முதுகலத்தூர், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் கடலோர பகுதிகள் இங்கெல்லாம் எங்களுக்கு சரியாகவே மழை வரலன்னு சொல்கிறீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு மழை வர ஆரம்பிச்சிடும். அதே தான் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும். ஒருவேளை தூத்துக்குடி, திருநெல்வேலி இன்னும் மழை தொடங்காமல் இருக்குது, இல்லை உங்கள் பகுதிகளில் மழை வர மாதிரி இருக்குது ப்ரோ, ஆனால் மழை வரலைங்கிறது சில கமெண்ட்டை பார்த்தோம். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாலை நேரங்கள், இரவு நேரங்களில் மழை எங்களுக்கு வர மாதிரி இருக்குது, ஆனால் மழை எங்களுக்கு வர்றதில்லை, ஏதோ ஒரு பகுதியில் மட்டும் பதிவாயிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இனி வரக்கூடிய நாளை மறுநாள் உங்கள் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எதிர்பாருங்க. நிச்சயமாக மழை இருக்குது. எல்லா இடங்களும் திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர் இது போன்ற பல பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பல பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் நாளை மறுநாள் எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம், கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை உண்டு. நேற்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு மழை. 1 சென்டிமீட்டர் மட்டும் பதிவாயிருக்கு. ஒரு லேசான மிதமான மழை ஆரம்பிச்சிருக்கு. நாளை மறுநாள் உங்களுக்கு வலுவான கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் மற்ற மாவட்டங்கள் என்ன ப்ரோ எங்கள் மாவட்டங்கள்லாம் சொல்லவே இல்லை, வெறும் தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியை மட்டும் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நாளைக்கு சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் நாளை மறுநாள் உங்களுக்கு வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதனால் எங்கள் மாவட்டத்திலாம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கோச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நாளை மறுநாள் வலுவான மழை இருக்குது. இது மாலை நேர வானிலை அறிக்கை அப்படிங்கிறதுனால ஒரு சில மாவட்டங்கள் மட்டுமே நம்ம போட்டிருக்கிறோம். நாளை காலை நேரங்கள் மற்றும் நாளை மாலை நேரங்களில் நமக்கு தொடர்ந்து வானிலை அறிவிப்புகள் நம்ம சேனலில் வெளியாகிட்டே இருக்கும். பார்த்து பயன்பெறுங்க. மற்ற மாவட்டங்கள் அதை சொன்ன மாதிரி சேலம், நாமக்கல், கரூர், கள்ளக்குறிச்சி, அதை தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை, நாகை, தஞ்சை, திருவாரூர் உட்பட பல இடங்களில் நாளை மறுநாள் மழை உண்டு. அதுக்கப்புறம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பகுதியாக மிதமான மழை 6ஆம் தேதி இருக்கும். அதனால் சென்னை முதல் விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 6ஆம் தேதி மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் மழை ரொம்ப குறைவாக இருக்குது. சிலர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, தருமபுரி மாவட்டங்களில் மழை என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க.
இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை பொறுத்தவரைக்கும் மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்காது. பகுதியாக சில இடத்துல மட்டும் மழை வந்து பதிவாயிட்டு போயிரும். அதேமாரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்க முடியாது. பகுதியாக மழை ஒதுக்கி 6ஆம் தேதி அன்று எதிர்பார்க்கப்படுது. சென்னைக்குலாம் நம்ம 6ஆம் தேதி எதிர்பார்க்கிறோம். நாளைய தினங்கள்ல ஏதாச்சும் சில இடங்கள்ல சாரல் மழை வரலாம். 6ஆம் தேதி சற்று ஒரு மிதமான மழையா கிடைக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதியிலும் ஓரளவு மிதமான மழை அல்லது லேசான மழையானது எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து மிக கனமழை வட தமிழ்நாட்டுல சற்று குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி தான் அதிக மழை வந்து பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி, தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கடும் கனமழை பொறுத்தவரை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரை ஈரோடு மாவட்டம் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு, மதுரை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு, விருதுநகர்ல 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு, நீலகிரி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, தேனி மாவட்டங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, கன்னியாகுமரியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பாருங்க எந்த அளவுக்கு கடுமையான மழையினுடைய தீவிரம் பதிவாயிருக்குன்னு பாருங்க. ஈரோடு, மதுரை, விருதுநகர், நீலகிரி, கோவைன்னு சொல்லி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், தென் மாவட்டங்கள், அப்புறம் உள் மாவட்டத்தில் சில இடங்களிலும் கடந்த 24 மணி நேரத்தில் நல்ல ஒரு மழை பதிவாகியிருக்கு. இது ஆரம்பம் தான். நாளைக்கு இன்னும் மோசமாக இருக்கு. நாளை மறுநாள் சொன்ன மாதிரி 5, 6 தேதிகள் மிக கடுமையான மழை பொழிவு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மாலை இரவு நேரங்களில் தொடர்ந்து வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர், பரமத்தியில் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர், பரமத்தியில் 39 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கு. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த 3 நாட்கள் வலுவான கனமழை நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நமக்கு மழையும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே முன் அறிவிக்கப்பட்ட மழை பொழிவு. தற்செயலாக நடக்கிறது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நம்ம முன் அறிவிப்புகளில் கொடுத்துருந்தோம். தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம சேனலில் இருக்குது. போய் மறக்காமல் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வாங்காமல் இருக்கீங்க. உங்களுக்காக தான் நம்ம 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சீக்கிரமாக போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.